வகா பொன்மலை அழுக்கா அவ்வா வெகுளி இன்னாச்சல் நான் இழுக்கா இயன்றதாரம். உலக பொதுமறை அழுக்காறு அவா வெகுளி இன்னாசொல் நான்கும் இழுக்கா இயன்றது அறம். அதாவது மத்தவங்க வளர்ச்சியை பார்த்து பொறாமப்படுறது, பேராசைப்படுறது, அதிகமா கோவப்படுறது. அப்படி கோவப்படும் போது நம்ம பேசுற தீய சொற்கள் ஆகிய இந்த நாளும் அறம் சார்ந்த வாழ்க்கைக்கு பொருந்தாதுன்னு நம்ம திருவள்ளுவர் சொல்லியிருக்காருங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெயந்த் வீலாக் சேனல். இன்னைக்கு நம்ம ஜெயந்த் வீலாக் சேனல்ல அமெரிக்கால நடந்த ஒரு ரிசர்ச்சை பத்தி பார்க்கலாம். அமெரிக்கால ஒரு கைதிக்கு மரண தண்டனை கொடுத்திருந்தாங்க. அப்ப சில சயின்டிஸ்ட் அந்த கைதியை வச்சு ஒரு ரிசர்ச் பண்ணலாம்னு முடிவு பண்ணி அப்ரூவலும் வாங்கிட்டாங்க. அப்ப அவங்க பிளான் படி அந்த கைதியை தூக்குல போடுறதுக்கு பதிலா ஒரு விஷப்பாம்பு கொத்த விட்டு தண்டனையை நிறைவேற்றலாம்னு டிசைட் பண்ணாங்களாமா. ஒரு பெரிய விஷப்பாம்ப அந்த கைதி கிட்ட காமிச்சு இந்த பாம்பை வச்சுதான் உன்னோட தண்டனையை நிறைவேற்ற போறோம்னு சொல்லி அந்த கைதியை சேர்ல கண்ணை கட்டி உட்கார வச்சுட்டாங்களாமா. அந்த பாம்பு கைதி மேல ஊறுற மாதிரி அந்த கைதி ஃபீல் பண்ற மாதிரி செட்டப் பண்ணிட்டாங்களாமா. பாம்பு குத்துறதுக்கு பதிலா 2 சின்ன குண்டூசியால அந்த கைதியை குத்துனாங்களாமா. அப்ப 2 நிமிஷம்ல அந்த கைதி துடிச்சு இறந்து போயிட்டாராமா. ஷாக்கான சயின்டிஸ்ட் கைதியின் உடலை போஸ்ட்மார்ட்டம் செஞ்சு பார்க்கும்போது பாம்போட விஷத்தை ஒத்த விஷம் இருந்தது பார்த்து அவங்க ஆச்சரியச்செல்லாம் உடஞ்சே போயிட்டாங்களாமா. அந்த விஷம் எங்கிருந்து வந்தது, கைதியின் மரணத்துக்கு என்ன காரணம்? அந்த விஷயம் அந்த கைதியோட மன அதிர்ச்சியால தன்னோட சொந்த உடலையே தயாரிச்சிருக்குதுங்க. இந்த ரிசர்ச் மூலம் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய பாடம் என்னன்னா, நம்ம எடுக்கிற ஒவ்வொரு முடிவும் நெகட்டிவ் இல்ல பாசிட்டிவ் வைப்ரேஷனா உருவாக்குது. அந்த வைப்ரேஷன்ஸுக்கு தகுந்த மாதிரி நம்ம உடம்புல ஹார்மோன் சுரக்குது. நம்ம உடம்புல வர 90% மேலான வியாதிகளுக்கு இம்பார்ட்டன்டான காரணம் என்னன்னா, நெகட்டிவ் தாட்ஸ் மூலம் நம்ம உடம்புல இம்யூனிட்டியே குறைஞ்சிருதுங்க. பாசிட்டிவ் தாட், பாசிட்டிவ் வைப்ரேஷன் நம்ம உடம்போட நோய் எதிர்ப்பு சக்தியை பல மடங்கு அதிகமாக்குதுன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. அதனால எண்ணம் போல் வாழ்க்கை, எண்ணம் போல்தான் வாழ்க்கை, எண்ணம் போல்தான் வாழ்க்கை. பாசிட்டிவிட்டி நம்ம கிட்ட அதிகமா இருந்தா கொரோனா பாசிட்டிவ் வந்தாலும் நம்மள ஒண்ணும் பண்ண முடியாதுங்க. நம்ம கிட்ட அதிகமா இருந்துச்சுன்னா கொரோனா பாசிட்டிவ் வந்தாலும் ஒன்னும் நம்மளே பண்ண முடியாது. ஜெயந்த் வீலாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா ஜெயந்த் வீலாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. அதுக்கு பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இழுக்கா இயன்றதாரம்.